இந்த லேடி மலையில கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நிலச்சரிவு காரணத்தினால ஒரு பெரிய கல் இவங்க காரை இடிச்சிருது. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்களோட கார் அப்படியே மலையில இருந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. அந்த ஹைட்ல இருந்து காரை தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால ரொம்ப தூரத்துக்கு அப்படியே கார் விழுந்துட்டே போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேடிக்கு கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு பாக்குறாங்க. இப்ப அவங்க கொஞ்சம் அசஞ்சா கூட அந்த கார் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்திலேயே போன் இருக்கும். உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சி சர்வீஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல வந்திருப்பாங்க. அந்த லேடி போன்ல ரொம்ப நேரத்துக்கு கார் இப்படியே நிக்காது, நான் லைட்டா அசஞ்சா கூட கார் விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் மேல ஹெலிகாப்டர் கீழே கொண்டு வந்தா ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சிரும். ஹெலிகாப்டர்ல இன்னொருத்தர் இருப்பாரு. அவரு தான் அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக இறங்குவாரு. போய் அந்த கார் கிட்ட பார்த்தா அந்த காரை தொட்டாலே விழுகிற நிலைமையில இருக்கும். அந்த காருக்கு பின்னாடி வழியா தான் அந்த லேடியை போய் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆள் காருக்கு பின்னாடி போறாரு. அப்போ தெரியாதனமா அந்த ஆளோட கை அந்த காரு கீழே மாட்டிரும். இப்போ அந்த லேடியும் டீமேட்டையும் காப்பாத்துறதுக்காக ஜாக் உள்ள இறங்குறாரு. காப்பாத்த வந்தது ஒருத்தர், ஆனா இப்ப 2 பேரை காப்பாத்தி ஆகணும். ஜாக்குக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப கஷ்டமான வேலையே, 2 பேரையும் காப்பாத்தி ஆகணும். ஃபர்ஸ்ட் போனது காரோட டோரை உடைச்சிட்டு அந்த லேடியை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் சிக்னல் கொடுத்து ஹெலிகாப்டர் மேல ஹைட்டா கொண்டு போக சொல்லிட்டாரு. இப்போ 2 பேருமே உயிரோட பொழைச்சு